இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, ரொஷான் ரணசிங்க இவர்கள் மூவரும் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தவர்கள். இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய மருத்துவ ஊழல் ஒன்று வெளியில் வந்திருக்குது. அதே போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக புதிய கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய திட்டமிடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது. அதே போல வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட போகிறதாகவும் சட்டத்துக்கு முன்னோக்கி இவர் ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறதாக ஒரு செய்தி இணையதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்குது. ஆக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது, இந்த மருத்துவ ஊழலில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார், அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க உங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம்னு சொன்னா, இலங்கையில புதிய அரசாங்கம் ஆட்சிப்படம் ஏறின பிறகு நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள், மோசடிகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில வந்து கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் பல வழக்குகள் நீதிமன்ற படிகள் இருக்குது, வாக்குமூலங்கள் பெறப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வரிசையில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவ ஊழல் வெளியில வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 2022 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் 182 வகையான மருந்துகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறார். இந்த மருந்துகள் எல்லாமே இந்தியாவினுடைய கடனுதவி திட்டத்திற்கு கீழே தான் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த பத்திரங்கள் எல்லாமே அமைச்சரவைக்கு போயிருக்குது. அமைச்சரவையில் 18 பேர் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவை குழு இதுக்கு அனுமதி வழங்கி இருக்குது. அதற்கு பிறகுதான் நேர்த்தியான திட்டங்கள் மூலம் இந்த மருந்துகள் எல்லாமே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறதாக. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த அமைச்சரவை பத்திரங்கள் எதிலையுமே 2022 ஆண்டு இலங்கையில் இப்படியான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுது என்று சொல்லியோ, இல்லை இந்த வகையான மருந்துகள் தான் அதிகம் தேவைப்படுது என்று சொல்லியோ எந்த விதமான குறிப்புகளும் குறிக்கப்படலையாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து என்ன வகையான மருந்துகள் இறக்குறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லியோ, அல்ல எப்படியான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட போகுது என்று சொல்லியோ எந்த விதமான மேலதிக குறிப்புகளும் இந்த அமைச்சரவை பத்திரங்களில் குறிக்கப்படலையாம். ஆக இது சார்ந்த ஒரு முறைப்பாடு வைக்கப்படுது. இந்த முறைப்பாட்டுக்கு பிறகு முன்னெடுத்திருக்கக்கூடிய விசாரணையில் இந்த சுகாதார அமைச்சர் இந்தியாவில் இருந்து தரமற்ற, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கக்கூடிய மருந்துகளை தான் இறக்குமதி செஞ்சிருக்கிறார் சொல்லி கண்டுபிடிக்கப்படுது. அதாவது இதற்கு பின்னணியில் 2 அரசு அதிகாரிகள் உதவி இருக்கிறார்கள். இந்த அரசு அதிகாரிகளோட உதவியோட தான் 22,500 மருந்து குப்பிகளை இறக்குமதி செஞ்சிருக்கிறார்கள். இவை எதுவுமே தரமற்றது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தது. ஆக இதற்கு பிறகுதான் இந்த விசாரணைகள் மும்முரமாக்கப்படுது. எந்த அமைச்சரவை அனுமதி கொடுத்தது, அதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்த அனுமதி பத்திரங்களில் கையொப்பமிட்டிருக்கார்கள் என்று சொல்லி பார்க்க போய்தான் இவர்கள் மூவரும் இன்றைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதற்கு பிறகு வெளியில் வந்திருக்கக்கூடிய விடயம் தான், இந்த தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செஞ்சதன் மூலம் கிட்டத்தட்ட 130 மில்லியன் ரூபாய்கள் மோசடி இடம்பெற்றிருக்கு. ஆக மிகப்பெரிய மோசடி அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடியவர்களோட உதவியோடையே நடைபெற்றிருக்கிறதாக. இது சார்ந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே இப்ப நீதிமன்ற படியேறி இருக்குது. இந்த மூவரும் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய திட்டத்தின் கீழே இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே சுயாதீனமாக இயங்குறது எல்லாமே உண்மையாக இருந்தால் மிக கூடிய விரைவில் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய இந்த அரசாங்கத்துக்கு கீழே நாடாளுமன்ற பதவி ஏற்கக்கூடிய இவருக்குமே அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் வெளியாக இருக்குது. உண்மையிலேயே அவர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்படும், கொடுப்பனவுகள் வழங்கப்படும், ஆனா இந்த அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது. அப்ப ஏன் அனுர அரசு அதிசொகுசு வாகனங்கள்ல கை வச்சிருக்குன்னு சொன்னா, மிகப்பெரிய செலவு இந்த அதிசொகுசு வாகனங்களாக இருக்குது. அதிசொகுசு வாகனம், அதை பராமரிக்கிறது, அதற்கான எரிபொருள் தேவை கூட, அப்ப எரிபொருள் செலவுகள் கூட. ஆக இந்த மிகப்பெரிய தொகையை சேமிக்கலாம் என்ற ஒரு திட்டத்தின் கீழே எந்த விதமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிசொகுசு வாகனங்கள் இல்லை என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். ஒரு கணக்காய்வுகளை நாங்கள் எடுத்து பார்க்க போயிருக்க, இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மிகப்பெரிய தொகைகளை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலவிட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2019 ஆண்டு வெளியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செலவுகளுடைய பட்டியலில் ஒரு மாதம் 50 மில்லியன் ரூபாய்களுக்கான இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலவிடப்படுது. ஆக மிகப்பெரிய தொகைகள் செலவாகி கொண்டிருந்தது. அதுல மிகப்பெரிய இடம் பிடித்திருந்தது தான் இந்த வாகனமும் எரிபொருள் செலவுகளும். ஆக இதை ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்குது. எப்படியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு ஒருவேளை வாகனங்கள் தேவையாக இருந்தால் நல்ல எரிபொருள் பாவனை கொண்டிருக்கக்கூடிய சாதாரண வாகனங்களை நாங்கள் வழங்குவோமே தவிர
அதிசொகுசு வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய எவையுமே எந்த விதமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடையாது. அதே போல இன்னும் ஒரு மிக பிரதான விடயம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணம் சார்ந்து சுயேட்சை குழுவில் போட்டிக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட போகிறதாக ஒரு சில இணையதளங்கள் அதே போல முகநூல்ல மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஆக இது சார்ந்து என்ன விடயங்கள் இதில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்திய நிபுணர் என்ற பதவியிலையும் இருந்து கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியையும் பெற்றிருக்கிறார். ஆக இது சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆக இப்படி பதவியே அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்று சொல்லி இந்த இணையதளங்கள் சுட்டிக்காட்டியிருக்கு. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ நிபுணராக கடமையாற்றிய போதே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்தமையே இதற்கு காரணம். இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது. இந்த நிலைமையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இது சட்டத்துக்கு முன் சவாலுக்குட்படுத்தப்பட உள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை இதற்கு முன்னர் ராஜித சேனாரி ரத்னவும் தனது தொழிலை விட்டு விலகாமல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்ததற்காக பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்படியான கூற்றுக்களை மேற்கோள் காட்டித்தான் ஒரு செய்தி இணையதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்குது. ஆனால் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்னென்று சொன்னால், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா 5 நாட்களுக்கு முன்னுக்கு தன்னுடைய முகநூல்ல ஒரு கடிதத்தை பகிரங்கப்படுத்துறார். இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், 10ஆம் மாதம் 8ஆம் தேதியே என்ன வேலையில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், நான் இப்ப இந்த மருத்துவ பதவியில இல்லை என்று சொல்லியும், இந்த கடிதம் வரும்போது நான் சிறைக்குள்ள இருந்ததால இந்த கடிதத்தை என்னால் பார்க்கலாம போனது. ஆனால் நான் இந்த வேலையில இல்லை, என்னை எப்பயோ வேலையில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை சகலரும் பார்க்கும்படி தன்னுடைய முகநூல்ல பகிரங்கப்படுத்தினார். இந்த கடிதம் பேராதனை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. ஆக இவர் வேலையில் இல்லை என்றதை 100% உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இதற்கு பிறகுதான் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொள்றார். ஆக இதுல எந்த விதமான குழப்பங்களுமே கிடையாது. ஆனா இப்படியான ஒரு சில இணையதளங்கள் எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இப்படியான செய்திகளை வெளியிடுறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது. ஏன்னு சொன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேல இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுக்கு முன்னுக்கு அது சார்ந்த ஆதாரங்கள் மிக முக்கியமாக பேணப்பட வேண்டும். அல்ல அந்த ஆதாரங்களை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் இணைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு இணையதளத்திலையுமே வெளியிடல. ஆக இந்த செய்திகள் எல்லாமே கேள்விக்குரியது, நம்பகத்தன்மை அற்றது என்று சொல்லிக்கொண்டு இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.